மகாநதி இங்க வெண்ணிலாவுக்கு திடீர்னு அவன் கொடுத்த ஒரு சின்ன கிஃப்டை பார்க்கவும் ஞாபகம்லாம் என்னென்னமோ வருது. உடனே விஜய் ஓடி போய் வெண்ணிலா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க வெண்ணிலா உடனே தலை சுத்தி அப்படியே விழுந்துடுறாங்க. விஜய்க்கு இங்க என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே நர்ஸை கூப்பிட்டு அரெஸ்ட் போக சொன்னாங்க. தாத்தா வந்து பார்த்துட்டு என்ன விஜய் என்னாச்சு? இல்ல தாத்தா, வெண்ணிலாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஆனா ஃபுல்லா ஞாபகம் வரல. எப்படியும் அவளுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா அவளை எப்படியாவது கொண்டு போய் ஹோம்லயோ இல்ல அவங்க தெரிஞ்சவங்க வீட்லயே விட்டுலாம் தாத்தா அப்படின்னு சொல்ல, இல்ல விஜய், எனக்கு என்னமோ நீ பண்றது சரின்னு படல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். வெண்ணிலாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத நீ வந்து கெடுத்துட்டு இருக்க. வெண்ணிலாவை இங்க வச்சுக்கிற வரைக்கும் அதனால கெட போறது உன் வாழ்க்கை தான், பாத்துக்கோ அப்படின்னு இங்க தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் சொல்றாரு, என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? நான் மட்டும் இங்க வெண்ணிலாவை வேணும்னா வச்சிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். வேற வழி இல்லாம தானே வெண்ணிலாவை நான் இங்க வச்சிருக்கேன். வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரட்டும் தாத்தா. கண்டிப்பா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளை நல்லபடியா வாழ வைக்கணும் தாத்தா. எனக்கு அதனாலதான் வேற வழி இல்லாம நீ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல விஜய், நான் சொல்றது கேளு. வெண்ணிலாவை நாமளே கூட வச்சுக்கிட்டா மட்டும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இல்ல விஜய். நல்லா புரிஞ்சுக்கோ. வெண்ணிலா ஹோம்ல இருந்தா கூட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுக்கலாம். நீ வெண்ணிலாவை இங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு நாளுமே எதனால காவிரி வீட்டுல தேவையில்லாத சந்தேகத்தை தான் உண்டு பண்ணோம். காவிரியால கண்டிப்பா அவன் கூட சேரவே முடியாது. நீ வேணா பாத்துக்கோ அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க விஜய்க்கு அப்பதான் விஷயம் புரியுது. என்னன்னா அன்னைக்குன்னு பார்த்து குமரனுக்கு முக்கியமான ஷூட்டிங் இருக்கு. அதாவது இந்த ஆடிஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னா குமரன் கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமேன்னு சொல்லி விஜயும் வேக வேகமா போறாங்க. அதே ஃபங்க்ஷன்ல இங்க குமரன் வீட்டுல இருக்கிற காவேரி, கங்கா, அப்புறம் சாரதான்னு எல்லாருமே இருக்காங்க. இங்க குமரனும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாரு. பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடாரு. சொல்லப்போனா அந்த ஃபங்க்ஷன்ல யாருமே எதிர்பார்க்கல. குமரன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க. குமரனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்படி எல்லாருமே குமரனை சந்தோஷப்படுத்துறாங்க. அப்படி பண்ணும்போது இங்க குமரன் பாத்துறாரு. விஜய் ஒரு ஓரமா நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கத பார்த்ததும், அத்த ஒரு நிமிஷம் வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போக, மாப்பிள்ள எங்க போறீங்க? இல்லத்த நான் ஒரு நிமிஷம் வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போறாரு. போயிட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதா? உடனே அதை கெடுக்கிறது இங்க வந்துருவியா நீனு அப்படின்னு குமரன் கேட்கிறாரு. விஜயவனே, ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்களே எல்லாமே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? இங்க பாருங்க, இது என்ன ஃபார்ம் தருதா அப்படின்னு சொல்ல, என்ன ஃபார்ம் இது? இது வந்து நான் வெண்ணிலாவை ஒரு நல்ல ஹோம் பார்த்துருக்கேன் இங்க. அந்த ஹோம்ல கொண்டு போய் சேர்க்க போறேன். அதுக்கப்புறம் வெண்ணிலாவை அந்த ஹோம்ல இருக்கவங்களே பார்த்துப்பாங்க. மாசம் மாசம் பணம் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெண்ணிலாவுக்கு இடையில எதுவுமே இல்லை ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஃபுல்லா காவி மட்டும்தான் இருக்கா. அதை நானும் அவள்கிட்ட பல முறை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா முடியல ப்ரோ. அவ பயப்படுற ஒரே விஷயம் உங்க குடும்பம் மட்டும்தான். எங்க என்னால அவருடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு நீங்களாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு பயப்படுறா ப்ரோ. எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணுங்க ப்ரோ. நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியாதா ப்ரோ, எவ்வளவு பெரிய காம்படிஷன் ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நீங்க ஜெயிச்சீங்க. சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே காம்படிஷன் நீங்கன்னு ஹீரோவா மட்டுமா நடிச்சீங்க? இப்போ நடிச்ச இந்த இதை எடுத்துக்கங்க. அந்த ஒரு டைலாக்ல 3 விதமா நடிச்சீங்கல்ல. கோவமா பேசுறீங்க, ரொமான்டிக்கா பேசுறீங்க, ஒரு ஊமையா பேசுறீங்க. வாழ்க்கைங்கிறது அப்படிதானே ப்ரோ. ஒருத்தவங்கள எப்படி வேணாலும் காட்ட வைக்கும். ஆனா அதுக்காக உங்களுடைய உண்மையான கேரக்டர் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ப்ரோ. அது எங்களுக்கும் தெரியும் இல்ல. கொஞ்சமாச்சும் என்ன புரிஞ்சுங்க ப்ரோ. ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு பார்ட். அந்த பார்ட்டை மட்டுமே வச்சு என் கேரக்டரை அனலைஸ் பண்றது ரொம்ப தப்பு ப்ரோ. என் மனசு ஃபுல்லா காவேரி இருக்கா. காவேரி இல்லாம நான் ரொம்ப நொந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் காவேரி நினைச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா நொந்துட்டு இருக்கேன் ப்ரோ. இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரோ. அதுல எங்கேயாவது உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கா? எத்தனையோ வாட்டி நான் சொன்ன உடனே நீங்க போய் காவிரி கிட்டையும் கேட்டிருக்கீங்களே. காவிரி அப்பெல்லாம் இல்ல அதெல்லாம் போய் நான் சொன்னா யோசிச்சு பாருங்க ப்ரோ. கொஞ்சமாச்சு யோசிங்க ப்ரோ. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு இங்க விஜய் கெஞ்சுறாரு. குமரனுக்கு ஒரு யோசனையா இருக்கு. என்னன்னா விஜய் பேசுறது சரிதானோ? ஒருவேளை விஜய் வந்து ஸ்டார்டிங் சொல்லும் போதெல்லாம் காவிரியும் விஜய் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவா. இப்ப கூட காவிரிக்கு விஜய் மேல அந்த காதல் குறையல. ஆனா விஜய் பண்ண ஒரே தப்பு அந்த கான்ட்ராக்ட் மேட்ச் மட்டும்தான். அதுக்காக நாம விஜயை வெறுத்து ஒதுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல காவிரியுடைய வாழ்க்கையும் கெடுக்கிறோமோ அப்படின்னு குமரன் அமைதியா வந்துடுறாரு. வந்ததும் எங்க மாப்பிள்ள போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுலத்த வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. வர வழியில கங்காட்ட குமரன் பேசிட்டு வராரு. ஆஹ்
கங்கா, நான் இப்போ ஆடிஷன்ல விஜய பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா, அவரும் வந்தாரு போல. அவர பார்த்தேன். அவர் பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கங்கா. ஏங்க? இல்ல, நீ சொன்னல்ல அன்னைக்கு. அதான் இப்ப நானும் யோசிக்கிறேன். நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது கங்கா. நாம நம்ம முடிவெடுக்காம விஜயவும், காவிரியும் மட்டுமே முடிவெடுக்க வச்சிருக்கணும். ஆனா, அத்தை தான் அவசரப்பட்டுட்டாங்க. அத்தை அவசரப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு. இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ அது தப்புன்னு தோணுது. ஏன்னா, விஜய் பேசலாம் வச்சு பார்க்கும்போது, விஜய் காவேரி மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. இந்த வீட்ல இருக்கும்போது நம்ம பல வாட்டி விஜய் சொல்லியிருக்காரு. காவிரிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு. ஆனா, அந்த ஒரு செகண்ட்ல அவரு போட்டது கான்ட்ராக்ட் மேரேஜ். அது நடிப்பா இருக்குமோ அப்படின்னு கோவமாகி தான் நானும் அவர அடிச்சுட்டேன். ஏதேதோ பேசிட்டேன். பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஆனா, அவரு ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒவ்வொன்னும் சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவர் சொல்றது கரெக்ட்ன்னு தோணுது கங்கா. நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. எனக்கு என்னமோ நான் தான் அவசரப்பட்டு விஜய் அடிக்க போய் அது பிரச்சனையாச்சுன்னு தோணுது. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு கங்கா. ஏங்க, அது எனக்கும் புரியுதுங்க. அதனால தான் நானே கவரிக்கிட்ட இப்ப ரொம்ப ஆறுதலா இருக்கேன். அம்மா திட்டினா கூட அம்மாவ திட்டிட்டு காவிரிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு கங்கா. ஆனா இத அதோட நிப்பாட்டினா போதாது. நாம தான் எப்படியாவது காவேரிய விஜய் கூட சேர்த்து வைக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காவேரி, விஜய் 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டா இருக்குன்னு தோணுது கங்கா அப்படின்னு குமரன் சொல்றாரு. கங்கா உடனே, ஏங்க, நானே இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க. எங்க நீங்க திட்டுவீங்கன்னு தாங்க நான் சொல்லல. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. எனக்கு என்னமோ காவேரிங்க டெய்லியும் வெளியில சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறா. ஆனா ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு தாங்க இருக்கா. அவளுக்கும் விஜய பிடிச்சிருக்கு. ஆனா அம்மாவை மீறி விஜய கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னும், அவங்க வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னும் இவளே மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்படுறாங்க. காவேரியை பொறுத்த வரைக்கும் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கா. எங்க அப்பா மாதிரிங்க அவ. எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு வெளில சொல்லிக்காம தான் கஷ்டப்படாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்க எல்லாம் சந்தோஷப்பட்டா போதுன்னு இருப்பாங்க. அப்படிதாங்க இன்னமும் இருக்கா. அப்படி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க. பார்க்கவே அவ்வளவு பாவமா இருக்குங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க. சரி கங்கா, நாமளே ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி எப்படியாவது காவிரி விஜயும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு குமரன் சொல்றாரு. எங்கங்க, இன்னைக்கு காலைல கூட பாருங்க, எங்க அம்மா காவிரி கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. என்ன கங்கா சொல்ற? என்ன சத்தியம்? இது மாதிரி என்னை கேட்காம, என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது. குறிப்பா விஜய் வந்து நேர்ல வந்து பேசினா கூட என்கிட்ட கேட்காம நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கி வச்சிருக்காங்க. காவேரியும் அந்த சத்தியத்தை தாங்க ஃபாலோ பண்ணுவா. கண்டிப்பா அதை மீறி விஜய்கிட்ட போய் பேச மாட்டாங்க. சொல்றது கரெக்டு தான் கங்கா. அவங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு விஜய நினைக்கிறோம்னு தோணுது. எனக்கு என்னமோ விஜய்க்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது கங்கா. சரிங்க. ஆனா அம்மாட்ட எப்படிங்க பேசி புரிய வைக்கிறது? அதுதானங்க ஒண்ணும் புரியல. அம்மாவை மட்டும் பேசி புரிய வச்சுட்டோம்னா எல்லாமே சரியாயிடுங்க அப்படின்னு இங்க கங்கா சொல்றாங்க. சரி கங்கா, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஒரு ஐடியா பண்ணி தான் எனக்கு என்னமோ நாம ஒரு நாடகத்தை போட்டா மட்டும்தான் அத்தையை நம்ப வைக்க முடியும்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? பொய் சொல்ல சொல்றீங்களா? ஐயோ கங்கா, பொய் சொல்ல சொல்லல. விஜய் கூட காவேரி சேர்த்து வச்சா காவேரி சந்தோஷமா இருப்பா அப்படின்னா அதுக்கு நான் என்ன வேணும் பண்ண ரெடியா இருக்கேன். எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு கங்கா. நான் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு. அதனால சொல்றேன். இப்போ விஜய் வந்து பேசினாரு. அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறாரு. அவர் ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா காவேரி இல்லாம விஜய் ரொம்பவே நொந்து போயிருக்காரு அப்படின்னு நல்லாவே புரியுது. அதே மாதிரி காவிரியும் விஜய் இல்லாம ரொம்ப நொந்து போயிருக்கா. இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா மட்டும்தான் வாழ்க்கையில 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் சந்தோஷம் இருக்கும் கங்கா. அதனால நான் எடுத்திருக்க முடிவை நீ இன்னொரு வாட்டி நான் யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டு காவிரி கிட்டயும் பேசு. காவிரிக்கு சம்மதம் அப்படின்னா நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா விஜய் கூட காவிரியை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு குமரனும் கங்காவும் முடிவு பண்றாங்க. சீக்கிரமே காவிரி விஜயும் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.